18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இந்து நம்ம நியூஸ் 18 தர்பார்ல நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நம்ம நியூஸ் 18 தர்பார்ல பல செய்திகள் சுவாரஸ்யமா இருக்குது, பல விஷயங்கள் உங்களை மகிழ்விக்க இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக அள்ளி அள்ளி வழங்குறதுக்கு நான் நம்ம தர்பார்ல வந்து இணைஞ்சிருக்கிறேன். வாங்க நேரா நிகழ்ச்சிக்குள்ள குடுன்னு போய் உக்காந்துருவோம். டிக்கெட் வாங்கினவங்களுக்கு அது ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற விலைவாசிக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. மக்களே, இப்ப நாம பார்க்க போறது 18 தர்பார்ல சீனுப்பு. இதா பாருங்க ஐயா, நான் சாதாரண ஆள் கிடையாது. நான் சாதாரணமா பூமியில வந்து பிறக்கிறேன். கடவுளே என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். இல்லைன்னா நான் உங்கள்கிட்டலாம் குப்பை கொட்ட முடியுமா? உங்களை எல்லாம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சமாளிக்க முடியுமா அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு பிரபலமான ஆள் சொல்லியிருக்கிறாரு. யாருங்கிறத மட்டும் இப்போ பார்ப்போம். டெய்லி பிரதமர் ஏதாவது ஒன்று சொல்கிறாப்புல, அந்த ஒரு விஷயந்தான் நாட்டோடைய பேசு பொருளாகவே மாறி போகுது. டீ கடையும் சரி எங்கேயும் சரி அதை தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பிரதமரே பேசு பொருளாக இருக்காரியா. அது என்னன்னா, நான் மனுஷ பிறவியாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பிரதமர். ஆமாம், கடவுள் தான் நம்ம பூமிக்கு அனுப்பிச்சு வச்சாருன்னு அவர் சொல்லியிருக்கிறது பயங்கர சீனாயிருக்கு. நான் மனுஷ பிறவியே இல்லை, தெய்வத்தால் அனுக்கிரகம் பெற்ற ஒரு பிறவி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அது வைரல் ஆயிருக்கு. நியூஸ் 18 இந்தியா தொலைக்காட்சியினுடைய நெறியாளர் ரூபியாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதில் தொடர்ச்சியாக ஓய்வில்லாமல் எப்படி நீங்கள் உழைக்கிய அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம தொகுப்பாளர் முன் வச்சாங்க. இதுக்கு பதிலுக்கு சொன்ன மோடி, நான் உயிரியல் ரீதியாக பிறக்கலை அப்படின்னு கருதுறேன். என்னைய ஏதோ ஒரு காரணத்துக்காக தான்யா பரமாத்மா பூமிக்கு அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காப்படி. कुछ काम लेना है, इसलिए मुझे विधा भी दी है, इसलिए मुझे सामर्थ्य भी दिया है, इसलिए मुझे नेक दिली भी दी है. தன்னுடைய ஆற்றல் எல்லாம் சாதாரணமான மனுஷங்கிட்ட இருந்து வந்ததே கிடையாது, அப்படி இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன பிரதமர் மோடி, கடவுளால் மட்டுமே இந்த ஆற்றலெல்லாம் தர முடியும்னு சொல்லியிருக்காரு. யாரா இருந்தாலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது அதுக்கு உண்டான தொகையை நீங்க கொடுக்கணும்ல. வாட் இஸ் திஸ்? இங்க ஒருத்தர் அக்கப்போர் பண்றாருங்க. யாருன்னு பார்ப்போம். சார், டிக்கெட் வாங்கினவங்களுக்கு அது ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும், வாங்கிடுங்க. அதான் பெஸ்ட். கேட்கக்கூடாது சார். நீங்க எங்க ஸ்டாஃப் உண்டு சார், உங்களுக்கு கிடையாது. டிக்கெட் வாங்க. ஐயா, நம்ம அரசு பேருந்து தானே, பிரியாவே போயிடுவோம்னு அப்படின்னு நினைச்சு டிக்கெட் வாங்க மாட்டேன்னு அடம்பிடிச்ச இந்த காவக்காரருக்கும் பேருந்துல நடத்துனருக்கும் பயங்கர சண்டை, காரசாரமான வாக்குவாதமாகி போச்சு. நாகர்கோவில் அடுத்த செட்டிகுளம்னு ஒரு ஊர் இருக்கலாம். அங்கே பசு பணிமனையில் இருந்து இந்த நெல்லை வழியாக தூத்துக்குடி நோக்கி அரசு பேருந்து ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. அந்த பஸ்ஸில் ஏறின காவலர் ஆறுமுகசாமி, நான் டிக்கெட் எடுக்கணும்னா இனிமே கண்டக்டர்களும் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு கெடுபிடி காட்டியிருக்காரு. ஆகா, இது என்னடா வம்பா போச்சேன்னு நடத்துனர் பதிலுக்கு பேச ஆரம்பிச்சாப்படி. அவங்க ஸ்டாஃப் என்ன ஆர்டர் இருக்கு சார்? எங்க ஸ்டாஃப் டியூட்டி போற உண்டு சார். உங்களுக்கு கேட்டு பாருங்க சார். நீங்க வீட்டுக்கு போறதுக்கு என்ன சார் உண்டு? ஒண்ணு பண்ணுங்க. வீட்டுக்கு போறதுக்கு என்னைக்கு உண்டு? தகவல் தெரிஞ்சு போய் கேட்டு பாருங்க. நீங்க வீட்டுக்கு போறதுக்கு என்ன உண்டு? நீங்க வாழ்ந்து வாங்க. நீங்க வீட்டுக்கு போறதுக்கு ஏத்திட்டு போறாங்க. விடுங்க சார், சும்மா கொஞ்சம் நம்ம தெரியாத மாதிரி நம்ம தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்த போக்குவரத்து துறையும் சட்டுன்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தாவ. அதுல வாரண்ட் இருந்தா மட்டும்தான் காவலர்கள் இலவசமா போறான், இல்லைன்னா இலவசமா போக அனுமதி இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. அதுக்கப்புறம் நடத்துனர்கிட்ட வாக்குவாதம் செஞ்ச காவலர் ஆறுமுகசாமி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்கிறது பயங்கர சீனாயிருக்கு. ஒரு இளைஞர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருக்காக மற்றவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சம்ம சினிமாவில் பார்க்க போகிறோம். வாங்க.
ஐயா, விபத்தில் உயிரிழந்தாலும் பலருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றணும் அப்படிங்கிற உனக்கு நாங்கள் தர்றோம் யா மரியாதை அப்படின்னு உடல் உறுப்புகளை தானம் செஞ்ச 21 வயசு இளைஞருடைய உடலை வழி அனுப்பி வச்ச காட்சி தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்குது. நாமக்கல் மாவட்டத்துக்கு பக்கத்தில் ரங்கனூர் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர், கவிதா இவங்களுடைய மகன் பிரசாந்த் சிஏ படித்து முடிச்சுட்டு அரசு வேலைக்காக படித்து தயாராகிக்கிட்டு இருந்தார். கடந்த 18ஆம் தேதி ராத்திரி போல் இருசக்கர வாகனத்தில் வரும்போது யாரோ திடீர்னு வந்து அடையாளம் தெரியாத ஆள்கள் வந்து வாகனத்தில் மோதிருக்காங்க. அதில் காயமடைஞ்ச பிரசாந்த் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துருக்காங்க. மூளைச்சாவு அடைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பெற்றோர்கள் வந்து சரி நம்ம பிள்ளைய மற்றவர்களாவது நம்ம பிள்ளையால் வாழட்டும் அப்படின்னு பிரசாந்தோடைய சிறுநீரகம், கல்லீரல், கருவெளி இதெல்லாம் தானமாக கொடுத்துவிட்டாங்க. அவங்க இறந்தனால இந்த கண் தானம், அந்த ஆட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தலாம், இல்லாத பட்டவங்களுக்கு உதவிட்டோம் அப்படின்னு சொல்லி விருப்பத்து போல் நான் அனுப்பிச்சி விட்டேங்க. இதுக்கப்புறமா பிரசாந்தோடைய உடலுக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாம் மலர் மாலை வச்சு மரியாதை பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அவருடைய உடல் சொந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது. கேட்ட நமக்கு இப்படி இருந்ததுன்னா அந்நேரில் பார்க்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த உயிரிழந்த தம்பிக்கு நாமளும் ஒரு மரியாதை செலுத்துவோமா? சாவியை ஒன்றை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு பிரதமர் அங்கிட்டு பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இந்த வாருங்க, இப்படியெல்லாம் எங்களை பற்றி பேசுறது நல்லா இல்லாமா, இப்படி நீங்கள் பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்கல, போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. எப்படி போராட்டம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட இருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். 2018ஆம் ஆண்டு ஒரிசா உயர்நீதிமன்ற ஆணை பிரகாரம் ஜெகநாதர் ஆலயத்தை திறந்திருக்காங்க. திறந்து பார்த்திருக்காங்க. சாவி இருக்காங்க. ஒரிஜினல் சாவி இல்ல, மாற்று சாவி இருக்கு. அது நீதிமன்றத்திற்கும் அந்த மாநிலத்திற்கும் உள்ள பிரச்சனை. இதை எப்படி தமிழ்நாட்டு கூட சம்பந்தப்படுத்தி மோடி பேசுவார்? பிரதமருக்கு அழகா? உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு இழிவான பிரதமரை உலகமும் கண்டதில்லை, இந்திய தேசமும் கண்டதில்லை. இதை வன்மையாக மீண்டும் மீண்டும் தமிழர்களாகிய நாங்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கண்டிக்கிறோம். மக்களே, இந்த பக்கம் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு அட்டா கொடுத்தா பதிலுக்கு நாங்களும் கொடுப்போம். அதாவது பதிலுக்குன்னா செல்வ பெருந்தகைக்கு இல்ல, பிரதமர் சொன்னதுக்காக. இங்க வாருங்க, தமிழர்களை நீங்க கொச்சப்படுத்துறத ஒரு நாடு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு மனோஜ் தங்கராஜ் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அவர் சொல்வது இந்த சாவி அங்கிருந்து இங்கு வந்து விட்டது அல்லது எடுத்து சென்று விட்டார் என்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய கருவூலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த வளங்களையும் எடுத்து விட்டார் என்பதுதான் அர்த்தம். அது நேரடியான அர்த்தம். அதில் வந்து மறைச்சு பேச ஒன்றும் இல்லை. அப்போ பூரி நகதாரஜ கோயிலை கொள்ளையடித்து அந்த கொள்ளை இங்க வந்து சேர்ந்திருக்கிறது என்பது எப்படிப்பட்ட அப்பட்டமான ஒரு பேச்சு, ஒரு அபத்தமான பேச்சு. ஒரு பிரதமர் பேசலாமா? இதுக்கு வேற என்ன வருத்தம்? சாவியை கொண்டு அழகு பார்க்க கொண்டு வச்சிருப்பாங்களா? இது ஒரு அர்த்தமில்லாத பேச்சு. சாவியை எடுத்து சென்று விட்டார்கள் என்பது திருடி சென்று விட்டார்கள் என்பதுதான் அவர் சொல்ல வருகின்ற செய்தி. அப்படித்தான் மக்கள் அதை இன்டர்பிரட் பண்ணுவாங்க. அதுக்கு அர்த்தமும் அதுதான். நாங்கெல்லாம் எப்படா கல்யாணம் பண்ணி வைப்பியே அப்படின்னு அவரோட அங்கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்களா என்னடா கல்யாணம்னா காத தூரம் ஓடுறீங்களே, என்ன விஷயம்? உங்களுக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா இல்லையான்னு கேட்டவங்க அதுக்கு அவங்க சொன்ன பதிலு பொருளாதாரம். மெயின் காரணம் பொருளாதாரம். இப்போ விற்கிற விலைவாசிக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்குது. மேரேஜ் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. மேரேஜ் பண்ணாதான் கொஞ்சம் நல்ல பொறுப்பு வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும்ன்ற ஒரு ஆசை வரும். பேச்சுலரா இருக்கும்போது வந்துட்டு அம்மா அப்பாவோட இதுல தான் நம்ம இருப்போம். எதனாலன்னு கேட்டா நம்ம கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிக்கணும். ஃபேமிலி சிச்சுவேஷன் இதெல்லாம் முடிச்சு அது நான் கல்யாணம் பண்றதுதான். அவனா 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த லோன் எல்லாம் இருக்கு, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. நான் வந்து 4-5 பேருக்கு சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு எதுவும் பொண்ணு கிடைக்கிறது இல்லை. எங்க அப்பா அம்மா ரொம்ப சிரமப்படுறாங்க, கிடைக்கிறதுல நிறைய என்ன சொல்றாங்க ரூல்ஸ் போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாம் பொண்ணு கிடைக்குமாங்கிறத கல்யாணம் பண்ற ஆசையே கிடையாது முதல்ல. இப்போ ஆனால் குடும்ப சுச்சுவேஷன் பார்த்தோம்னா பாப்பா இருக்காங்க, 2 பாப்பா இருக்காங்க.
அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும். இந்த நிலைமையில் இப்போக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியா இல்லை ப்ரோ. இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பொண்டாட்டியை காப்பாற்றணும், பிள்ளைங்கள காப்பாற்றணும். அவனுக்கு அதெல்லாம் இன்றைக்கி மைண்ட் தாட்டில் இல்லவே இல்லை. வசதி இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம். இன்றைக்கி வசதி இல்லாதனால எல்லாருமே கல்யாணம்னாலே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளே தின்றோமா இல்லையான்னு தெரியல. இன்னொருத்தையும் கூப்பிட்டு அவங்களும் சாப்பிடாம இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தானே. அந்த மாதிரி தான் ப்ரோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ப முடியல ப்ரோ. யாரை ப்ரோ நம்ப முடியும்? ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற கடனை முடிச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கணும்னா என்ன பண்ணேன்? வயசாயிருச்சுன்னா என்ன பண்ண? அவனா முடிஞ்சு பொண்ணு தர மாட்டான். 30 வயசு ஆச்சுன்னா. சிவகாசியில ஒரு கடையை திறந்திருக்காங்க. திறந்த உடனே கூட்டம் சும்மா அள்ளிக்கிட்டுச்சு. அது என்ன கடை, யாரு திறந்தா பாப்போமா? வித்தியாசமா கடை பேரை வைக்கிறதுல நம்ம ஆளுகளை மிஞ்ச முடியாது. ஆம்பளை சொக்காம அடே 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 இடிச்சுக்கிறாதீங்களா, மெதுவா ஒவ்வொருத்தர ரெண்டு வாங்கிட்டோம்ல. முதல்ல ஒரு 50 பேத்துக்கு வந்தீங்கன்னா சட்டை வந்து 2 ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம். அது போக வந்து 1500க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் குழுக்குழு முறையில் ஒரு LED டிவி 32 இன்ச் டிவி ஃப்ரீயா சொல்லியிருந்தோம். கொடைக்கானல் குழுவைக்கு பெயர் போனது, கொடைக்கானல் பூக்களுக்கு பெயர் போனது, கொடைக்கானல் இன்பத்துக்கு பெயர் போனது. அப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல விதவிதமா அலங்கரிச்சு வித்தியாசமா ஒரு கண்காட்சியை நடத்தினா பார்க்கறவு கண்ணு பப்பர பேனு விரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கே அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்படி ஒரு கண்காட்சி தான் இது. என்ன கண்காட்சி பார்ப்போம். ஒரு பொறு எதுக்கு குறைச்சிக்கிட்டே இருக்க? ஐயோ எல்லாம் ஜோடியா இருக்காங்களே, ஏதாவது கொடுங்கப்பா. ஆகா நல்லா சொரி நல்லா சொரி. ஒரு வாய் சோத்துக்கு எங்கெல்லாம் தாண்ட விடுறாங்க. கோவை குனியமுத்தூர்ல இப்படிதான் ஒரு கோயில் திருவிழா நடந்திருக்கு. நம்ம எஸ்பி வேலுமணி ஐயா இருக்காங்கல்ல, அவங்க அங்க ஒரு ஆட்டம் போட்டாக வாருங்க. கெட்ட ஆட்டம் போங்க. அவர் சொல்லும் போதே நமக்கு ஆட தோணுது. அப்படிதான் அப்படிதான் இங்க பூசு அப்படிதான். ஏய் ஜிஜிக்கு ஒரே மாதிரி ஸ்டெப்பு போடுறாங்க, அருமையா இருக்கு. முன்னாடி பார்த்தா திருவிழா, பின்னாடி பார்த்தா திருவிழான மாதிரி சுத்தி திருவிழா தான். ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோமா? கோயில் திருவிழாவில் நாதஸ்வரம் ஒரு அழகுன்னா தேரு அதை விட இன்னொரு அழகு. நான் அந்த காலத்தில் ரஜினி, கமல், மோகன் அப்படி இப்படின்னு எல்லா நடிகர்களுக்கும் போதும் நானும் இருந்தேன். ஒரு 4 வருஷம் தாங்க பீக்கில் இருந்தேன். இன்ன வரைக்கும் என்னைய மக்கள் நினச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு ஐயா இசைஞானி தான் காரணம்னு யார் சொல்லியிருக்காரு? மாங்குயிலே பூங்குயிலே அவர் தாங்க. 87, 88, 89, 90 ஒன்லி 4 வருஷமே பீக்கில் இருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நினைச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியோட அமைத்த பாட்டு ஒன்றுதான் இன்று மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. கடவுளே, என்னுடைய குறையெல்லாம் தீர்த்து வச்சா உனக்கு என் வருமானத்திலிருந்து ஒரு சதவிகிதத்தையோ கொஞ்சமாவோ காணிக்கையா போட்டு அதை நான் நிவர்த்தி பண்றேன் அப்படின்னு நாமெல்லாம் வேண்டுவோம். பல பேருக்கு இந்த உண்டியல் தான் பயங்கர குறியா இருக்கு.
பெரம்பலூரில் இப்படித்தான் ஒரு விபத்து ஏற்பட்டு போச்சுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டிக்காடு வெறுத்து போச்சு. நீங்கள் வாட்டுக்கு கண்ணாவனான்லாம் நடந்தீங்கன்னா அப்புறம் இப்படி தான் நடக்கும். ஆமாம். கன்னியாகுமரி பக்கத்தில் மழை பெய்யுது, காத்தடிக்குது, தென்னை மட்டை விழுது, வயரில் விழுந்து தீ பிடிச்சிருச்சு. நல்ல வேலை கீழே யார் பக்கத்தில் இல்லைன்னா உஷாரா இருக்கணும். மழை பெய்யும் போது இயற்கை என்ன செய்யும்னே யாருக்கும் தெரியாது. தர்பார்னா அதுதான். உங்களை ராத்திரி நேரம் அழகாக சந்தோஷமாக பார்த்து தூங்க வைக்கிறதா எங்களுடைய வேலை. தூங்கும்போது மனசு ரிலாக்ஸாக இருக்கணுங்க. ஆமாம், சிரிச்சுக்கிட்டே தூங்குங்க, சிந்தையோடு எழுந்திருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு இரவும் இனிமையான இரவாக மாற 18 தர்பாரின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்க மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.